Hi, welcome to my channel Easy Go Japanese. இந்த வீடியோல நம்ம பார்க்க போற டாபிக் யூசேஜ் ஆஃப் verb தேஃபார்ம் கரதே நாய்தோ இன் ஜாப்பனீஸ். ஸோ இந்த யூசேஜ் பார்க்கறதுக்கு முன்னாடி வேர்போட தேஃபார்ம் கன்ஜுகேஷன் நல்லா தெரிஞ்சிருக்கணும். தெரியாதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, செக் பண்ணிக்கோங்க. verb தேஃபார்ம் கரதே நாய்தோ. Unless A is done, B is impossible. ஸோ இந்த verb தேஃபார்ம் கரதே நாய்தோவை எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஏ ஆக்ஷனை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் பி ஆக்ஷனை பண்ண முடியாது ஆர் பண்ணக்கூடாது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவோம். ஸோ அதுதான் அன்லெஸ் ஏ இஸ் டன் பி இஸ் இம்பாசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஆக்ஷன் பி cannot occur unless ஆக்ஷன் ஏ இஸ் ஃபுல்லி கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட். ஸோ ஏ ஆக்ஷன் பண்ணிட்டு தான் பி ஆக்ஷனை பண்ணுவேன் அப்படின்றதுக்கு தேஃபார்ம் கரா யூஸ் பண்ணணும் அப்படின்னு படிச்சிருப்போம் இல்லைங்களா? அவனுடைய வீடியோவும் வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த தேஃபார்ம் கராதே நாய்த்தோ என்ன மீனிங் கொடுக்கும் அப்படின்னா, ஏ ஆக்ஷனை பண்ணாமல் பி ஆக்ஷனை பண்ணக்கூடாது அப்படின்றத எக்ஸ்பிரஸ் பண்ணும். ஸோ இது பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம முடிக்கிறதுனால பின்னாடி வரக்கூடியது அந்த சென்டென்ஸே வந்து நெகட்டிவாக தான் எப்பயும் எண்ட் ஆகும். இது நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். இதனுடைய ஸ்ட்ரக்சர் verb 1 தேஃபார்ம்க்கு கன்வெர்ட் பண்ணிட்டு கராதே நாய்த்தோ ஆட் பண்ணிட்டு verb 2 நீங்க பின்னாடி ஆட் பண்ணிக்கலாம். எக்ஸாம்பிள் சென்டென்சஸ்: "お母さんの許可を取ってからでないと外出できません." அம்மாவோட பெர்மிஷனை வாங்காம என்னால வெளியில போக முடியாது. "妹の宿題を見てからでないと食べません." சிஸ்டரோட ஹோம்ஒர்க்கை நான் செக் பண்ணாம சாப்பிட மாட்டேன். お父さんの話を聞いてからでないと旅行に行けません. அப்பானுடைய அட்வைஸை நான் கேட்காம ட்ரிப்புக்கு போக முடியாது. அவங்க சொல்றத கேட்காம என்னால போக முடியாது. おばあちゃんにご挨拶してからでないと帰れません. என்னுடைய கிராண்ட்மாக்கு கிரீட்டிங்ஸ் நான் பண்ணாம என்னால ரிட்டர்ன் பண்ண முடியாது, ரிட்டர்ன் ஆக முடியாது. ஸோ இந்த மாதிரி ஏ ஆக்ஷனை பண்ணாம பி ஆக்ஷனை பண்ண மாட்டேன் ஆர் பண்ணக்கூடாது அப்படின்ற இதை எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு இந்த பேட்டர்னை நம்ம யூஸ் பண்ணிப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எனக்கு